டிஎன்பிசி குரூப் 4 இதில் பிட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கிற அந்த தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்பிசியில் என்னென்ன தலைப்பு இருக்கோ அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் போட்டுக்கிட்டே வரேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திறன் அறிவு கூர்மை தேர்வு வினாத்தாள் 1 போட்டிருக்கேன். 100 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. இதில் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் எக்ஸாம் போட்டிக்கு. ஓகே, தேங்க்யூ. இதில் கொடுத்துருக்கேன், விளக்கப்படமும் கொடுத்துருக்கேன், பயிற்சி வினாக்கள், விளக்கமான விடைகளும் இருக்குது. பாருங்கள். அறிதல், லாஜிக்கல் ரீசனிங். வினாக்கள் ஒவ்வொன்றும் 3 இனங்களை கொண்டுள்ளன. பின்வரும் படங்களில் உள்ள ஒற்றுமைக்கு ஏற்ப தக்க உறவினை காண்க. யானை, மான், பாலூட்டிகள். பி. திமிங்கலம், ஆமை, தவளை. ஏ. பட்டப்படிப்பு படித்தவர்கள், பொறியாளர்கள், மானிடர்கள். சி. கேரட், காய்கறிகள், பிளம்ஸ். டி. கட்டிட வல்லுநர்கள், வழக்குரைஞர்கள், மக்கள். பின்வரும் படத்தினை கவனித்து கேள்விகளுக்கு விடையளி. அது பாருங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். செவ்வகம், சதுரங்கம், வட்டம் கால்பந்து ஆடுபவர்கள், சதுரம் கூடைப்பந்து விளையாடுபவர்கள், சதுரம் கிரிக்கெட் ஆடுபவர்களையும் கால்பந்து ஆடாதவர்களையும் குறிப்பது 12. கூடைப்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாடாதவர்களை குறிப்பதும் கால்பந்து ஆட்டத்தினை மட்டும் ஆடுபவர்களை குறிப்பது 4. எத்தனை பேர் சதுரங்கம், கிரிக்கெட் மற்றும் கால்பந்து ஆட்டங்களை ஆடுபவர்கள்? 5. எத்தனை பேர் சதுரங்கம் மற்றும் ஆடுபவர்கள் கிரிக்கெட் மற்றும் கால்பந்து ஆடாமல்? 15. கூடைப்பந்து மட்டும் விளையாடி சதுரங்கள், கால்பந்து மற்றும் கிரிக்கெட் விளையாடாதவர்கள் எத்தனை பேர்? 8. பின்வரும் ஒன்றுக்கொன்று வெட்டிக்கொள்ளும் வட்டங்கள் முறையே கணினி, அறிவியல், கணக்கு மற்றும் உயிரியல் படிக்கும் மாணவர்களை குறிக்கின்றது. இந்த ரவுண்டை பாருங்கள். கணினி, அறிவியல், கணக்கு, உயிரியல். 3 விதமான பாடங்களை படிக்கும் மாணவர்களை குறிக்கும் எழுத்து 4. 3 விதமான பாடங்களை படிக்கும் கணினி, அறிவியல் மற்றும் உயிரியல் பாடங்களை படிக்கும் கணக்கு பாடத்தினை படிக்காதவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் எழுத்து சி. கணினி, அறிவியல் மற்றும் கணக்கு, உயிரியல் பாடங்களை படிக்காதவர்களின் எண்ணிக்கையை குறிக்கும் எழுத்து பி. கணினி, அறிவியல் மற்றும் கணக்கு பாடங்களை படிக்கும் உயிரியல் பாடங்களை படிக்காதவர்களை குறிக்கும் எழுத்து இ. உயிரியல் மற்றும் கணக்கு பாடங்களை படிக்கும் மற்றும் கணினி, அறிவியல் பாடத்தின் படிக்காதவர்களை குறிப்பது ஜி. நான் பின்னொரு நோட்டில் 1 மட்டும் கரெக்டுன்னா ஏ போடணும், 2 கரெக்டுனா பி போடணும், 1 அல்லது 2 பெறப்பட்டால் 2மே சரியாக இருந்தால் சின்னு போடணும். எதுவுமே இல்லைன்னா டிஎன்னு போடணும். அதை வச்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எல்லா நாய்களும் பசுக்கள். 17 பார்த்தீங்கன்னா எல்லா பேனாக்களும் தாள்கள். சில வானொலி பெட்டிகள் பேனாக்கள் அல்ல. அல்லன்றது டி. எந்தெந்த பூனைகள் கடித்ததோ அவை குரைக்கும். மிதிவண்டிகள் மின்விசிறி ஆகும். சில தொலைபேசிகள் பென்சில்கள் ஆகும். இதெல்லாம் இல்லைன்றதுக்கு அர்த்தமானது டி. அறிக்கை, முடிவுகள். சில மாணவர்கள் விஞ்ஞானிகளாகவும் இல்லை, ஏழையாகவும் இல்லை. சில மனிதர்கள் ஓட்டுநர் தொழிலை விரும்புவர். பி. சில மருத்துவ விரிவுரையாளர்கள் அல்ல. எந்த வானொலி பெட்டியும் வண்ணம் தீட்டப்படவில்லை. எந்த பென்சிலும் கடிகாரம் ஆகாது.
எந்த பூனையும் காகம் ஆகாது. எல்லா நாய்களும் பசுக்கள் ஆகாது. சில பூனைகள் நாய்கள் ஆகும். புதிர் போட்டி. இதில் பார்த்தீங்கன்னா பின்வரும் விவரங்களை படித்து பின் வினாக்களுக்கு விடையளி. ABCDEFGH F மற்றும் G ஆகிய 7 பேர் வட்டமாக அமர்ந்து வட்டமயத்தை பார்த்தாற்போல் உள்ளனர். B யின் இடதுபுறத்துக்கு 3வது F உள்ளனர். A யின் இடதுபுறத்துக்கு 3வது G உள்ளார். A யின் அடுத்தவர் C ஆவார். G யின் அடுத்து உள்ளவர்களின் இல்லாதவர் D ஆவார். A யின் உடனடியாக இடப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவர் B ஆவார். பின்வரும் ஜோடிகளில் முதல் நபருக்கு உடனடி வலப்பக்கமாக அமர்ந்திருப்பவர்களை குறிப்பது DF. E என்பவரின் நிலையாது. G யின் உடனடி வலப்புறமாக உள்ளார். பின்வருவற்றில் மெய்யான கூற்று எது? B மற்றும் C இடையில் இருப்பவர் A. பின்வருவற்றில் எது மெய்யான கூற்று அல்ல? E யின் உடனடி இடப்புறமாக இருப்பவர் B. பின்வரும் ஜோடிகளில் இரண்டாவதாக அமைந்திருப்பவர் உடனடி வலப்புறமாக உள்ளவர் ஜோடியினை குறிப்பது DC. 8 நண்பர்கள் KLMNOPQ மற்றும் R வட்ட வடிவத்தில் அமர்ந்து மையத்தை நோக்கியுள்ளார். M-க்கு வலப்புறம் 3வதாக உள்ள K வலப்புறம் உள்ளார். 1 என்பவருக்கும் அடுத்துள்ள அமர்ந்துள்ள 0 என்பவர்களுக்கும் O என்பவரும் வலப்புறமாக 2வதாக P உள்ளார். R என்பவருக்கு இடப்புறமாக 2வதாக N என்பவர் உள்ளார். R என்பவர் Q என்பவருக்கு இடப்பக்கமாக 2வதாக உள்ளார். K என்பவருக்கு இடப்பக்கம் 2வதாக அமர்ந்திருப்பவர் Q. N என்பவருக்கு இடப்புறமாக உடனடியாக அமர்ந்திருப்பவர் P. P என்பவரை பொறுத்து R அமர்ந்திருக்கும் நிலை வலப்புறமாக 3வதாக A. பின்வரும் ஜோடிகளில் இரண்டாவதாக உள்ளவருக்கு உடனடி வலப்புறமாக அமர்ந்திருப்பதை குறிப்பது NP. L என்பது உடனடி இடப்புறமாக அமர்ந்திருப்பவர் N. முடிவு எடுக்கும் திறன். ஐந்து பாடங்கள் உள்ளன. தமிழ், வேதியியல், தாவரவியல், ஆங்கிலம் மற்றும் இயற்பியல் ஆகியனவாகும். ஒவ்வொரு பாடத்திற்கும் அதிகபட்ச மதிப்பெண் 100 ஆகும். பின்வருவனவற்றில் வெவ்வேறு வகைகளுக்கு ஏற்றாற்போல் ஒரு மாணவனை தேர்ச்சி பெற்றவர் அறிவிக்கலாம். ஒரு வகைக்கு மேற்பட்ட வகையிலும் தேர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு. ஒவ்வொரு பாடத்திலும் 42 மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆங்கிலம் தமிழ் தேர்ச்சி பெறவில்லையானால் மொத்த கூட்டுத்தொகை 50% பெற்றிருக்க வேண்டும். வேதியியல் 80 மதிப்பெண், இயற்பியல் 60 மதிப்பெண் குறைந்தது பெற்றிருக்க வேண்டும். இவற்றை தவிர ஏதேனும் ஒரு பாடத்தில் தேர்ச்சி அடையாமல் இருத்தல். மொத்த மதிப்பெண்கள் 60% பெற்று 2 பாடங்களும் மிகாமல் தேர்ச்சி அடையாமல் இருத்தல் மற்றும் 2 பாடங்களும் அதிகபட்சம் 10 மதிப்பெண்கள் எடுத்தல். பின்வரும் அட்டவணையை படிக்க. மோகன் தேர்ச்சி பெற்ற வகை B மற்றும் C இரண்டும். ரமேஷ் தேர்ச்சி பெற்ற வகை A மற்றும் நவீன் தேர்ச்சி பெற்ற வகை தேர்ச்சி பெறவில்லை. பிரசாந்த் மற்றும் ஹேமா ஆகியோர் பொறுத்து பின்வருவன எது பொதுவான கருத்து? இருவரும் தேர்ச்சி அடையவில்லை. பூரி என்பவர் எந்த வகையின் கீழ் தேர்ச்சி அடைந்துள்ளார்? A மற்றும் C இரண்டும். நாசர் என்பவர் எந்த வகையின் கீழ் தேர்ச்சி அடைந்துள்ளார்? இவற்றில் எதுவும் இல்லை. சுந்தரி என்பவர் எந்த வகையின் கீழ் தேர்ச்சி அடைந்துள்ளார்? தேர்ச்சி அடையவில்லை. கரண் என்பவர் எந்த வகையின் கீழ் தேர்ச்சி அடைந்துள்ளார்? D மட்டும். பிரசாந்த் என்பவர் எந்த வகையின் கீழ் தேர்ச்சி அடைந்துள்ளார்? தேர்ச்சி அடையவில்லை. பூரி மற்றும் கரண் இருவரின் முடிவுகள் பொதுவானது. இருவரும் தமிழில் தேர்ச்சி அடையவில்லை. பகடை குறித்த வினாக்கள். பின்வரும் படங்களை கவனிங்க. எதிர்க்க பக்கத்தில் உள்ள புள்ளிகளை எத்தனை என கூற வேண்டும். நாலு புள்ளிகள் எத்தனை என கூற வேண்டும். படங்களை உற்று கவனி. எண் 5 உள்ள பக்கத்திற்கு எதிரே உள்ள பக்கத்தில் உள்ள எண் எது?
குறியீடு உள்ள பக்கத்திற்கு எதிராக உள்ள பக்கத்திற்கு அளிக்கப்பட்ட குறியீடு எது? எதிரெதிரே உள்ள பக்கங்களில் உள்ள புள்ளிகளின் கூடுதல் எப்போது 7 எனில் பின்வரும் பகடையில் தவறாக குறிக்கப்பட்டது எது? டி. பின்வரும் படங்களில் உள்ள விவரப்படி 6 புள்ளிகள் உள்ள பக்கத்திற்கு எதிராக உள்ள பக்கத்திற்கு புள்ளிகள் எத்தனை? பார்த்தலில் அறிவுத்திறன். இதெல்லாம் கவனிக்கிறது நம்ம மூளைக்கு வேலை தான். அது சொல்கிறது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு டைம் ஒதுக்கி ரைட் பண்ணணும், கண்டுபிடிச்சி தான் எழுதணும். ஏபி இடத்தில் கண்ணாடியை வைத்தால் கிடைக்கும் பிம்பம் சி. வினா படத்தில் உள்ள படிவம் எந்த விடை படங்களில் உள்ளது என்பதை காண்க. பி. இ மாதிரி இருக்கு இல்லையா, கீழே பி. வீடியோ பாருங்கள், ஒரு இதாக நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைவு செய்யும் படத்தினை விடைப்படங்கள் தேர்வு செய்க. பி. ஏ. பின்வரும் படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை 18. பின்வரும் படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை 27. பின்வரும் வினா படத்தில் உள்ளவாறு ஒரு காகிதம் மடிக்கப்பட்டது. அம்மடிப்பு திறக்கப்பட்டால் நாம் காணும் உருவம் காண்க. பி. டி. பின்வரும் படத்தில் விடுபட்ட எண் எது? 70. பின்வரும் படத்தில் விடுபட்ட எண் எது? 400. பின்வரும் படத்தில் விடுபட்ட எண் எது? 90. பின்வரும் படத்தில் விடுபட்ட எண் எது? 20. பின்வரும் படத்தில் விடுபட்ட எண் எது? 986. எண் தொடர்கள். இந்த எண் தொடர்கள் பார்த்திங்கன்னா 40, 39, 37, 34, 30, 25. ஒன்று 8 27 64 125. 2 4 6 10 16 26. 2 2 3 6 15 45. 3 4 8 17 33 68. 2 7 14 23 34 47. 2 4 12 48 240. 2 0 2 6 12 20 30 42. 2 16 30 68 130. 3 7 13 27 53 107. 2 4 8 3 9 27 4 16 64. 2 25 62 23 214. 8 27 20 125 343 1331. root 6/4 root of 2.
11 13. மூணு 6 18 72 360. 2 12 36 80 150. 2 10 30 68 130. 1 2 5 10 25 50 125. எழுத்துக்களின் வரிசை தொடர். அல்பாபெட்டிக்கல் சீரியஸ். O 91, O 92, A 93, UX 94, D 95, E MNOP WXY ZRSTUB WTPMI FBY 97, D 98, JX KW 99, Q 100, U 101, CA CAC 102, NNN MN 103, YXX YXZ 101, PM PMN 8, BA. MM NMN YXZ YX YZ AA AAB B AAA BB BA BBA BAC DE என்னும் எழுத்தும் கலந்த தொடரின் காரணமறியும் திறன். அல்ஃபா நம்பரிக் ரீசனிங். Z equal to 52 மற்றும் CAT 48 எனில் BAT equal to 46, HE 41 மற்றும் GO 32 எனில் SHOE 61. மாஸ்டர் என்பதை 5 எனவும் மொபிலிட்டி என்பதை 7 எனவும் குறியிட்டால் எஜுகேஷன் என்பதின் குறியீடு என்ன? எஜுகேஷன் என்பதின் குறியீடு 8. டேஞ்சர் என்பதை 11 8 21 14 12 25 என குறியீடு செய்தால் மெஷின் என்பதை எவ்வாறு குறியீடு செய்யலாம்? 20 8 10 15 16 21 12. மிஞ்சூர் என்பதை 4 2 3 6 5 8 எனவும் டேட் என்பதை 1 9 7 எனவும் குறியீடு செய்தால் மதுரை என்பதன் குறியீடு 49 15 892 4 9 1 5 8 9 2 மதுரை. டெக்ஸிட் குறியீடு செய்தால் பின்வருவனவற்றை எவ்வாறு குறிக்கலாம்? இந்தியா 27425, அசிஸ்ட்
588281. East 6581. Date 4516. Send 8674. ஒரு குறிப்பிட்ட மொழியில் 4753 என்பதை லெமன் எனவும் 169 என்பதை கேட் எனவும் எழுதினால் பின்வரும் எண்களை எவ்வாறு அறியலாம்? 440191 LLOTC. (7569) EMAT 13597 CNMTE 13391 CNNTC. ஒவ்வொரு எழுத்தும் பின்வருமாறு குறியீடு செய்யப்படுகிறது. NECKJM 981452 EXPJCN 75139 KCPME 86241 XTNPJ 981435 EXPJMC. படவரிசை டயக்ராமேட்டிக் சீரியஸ். பின்வரும் படங்களை நன்கு கவனித்து அடுத்து வரும் படம் எதுவென கூறுக. பிக்சரை பாருங்கள், அதோட ரிலேட்டடாக எது வருது அடுத்ததுன்னு பார்த்து போடுங்க. B, S. C. D. D. A. A. பட வேறுபாடு காணுதல். டயக்ராமேட்டிக் கிளாசிஃபிகேஷன். C. 137. A. 39. D. 140. C. பட வேறுபாடு காணுதல்.